ஸோ நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆகாஷ் பியூட்டிஃபுல்லாக சொன்ன எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. இப்போ 9 to 5 ஜாப்னா நான் யூகேல ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வேலை செய்கிறது டிஃப்ரெண்ட், இங்கே வேலை செய்கிறது டிஃப்ரெண்ட். இந்தியாவில் வந்து 9 to 5னா 9 to 5 கிடையாது. உனக்கு உன் பாஸ் கேள்வி கேட்பான், அவன் டெய்லி ஒன்று நச்சுவான். கண்டிப்பாக. எனக்கு இன்வெஸ்டர் கேள்வி கேட்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும்? மாதம் மாதம் சம்பளம் வருதுன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதம் மாதம் சம்பளம் முக்கியமா இல்லை உனக்கு அந்த வேலை எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆதி, இது உங்கள் ஆகாஷ். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபன்னான டாபிக் பற்றி பேச போகிறோம். தட் இஸ் ஸ்டார்ட் அப் ஆர் அன் ஆண்டர்பிரினர் விசஸ் அ 9 to 5 ஜாப். வெல்கம் ஆகாஷ். தேங்க்ஸ் ஆதி. அப்படியே டாபிக் ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபார்முலா வரலாம், அப்படியே ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்டார்ட் அப் சிஇஓ மாதிரியே. சரி சொல்லு, நீ சொன்ன மாதிரி. ஸோ ஆப்வியஸாக பேசிக்காக என்னென்னா, ஆதி ரன்ஸ் அ ஸ்டார்ட் அப் அண்ட் ஸோ ஐ டூ அ 9 to 5 ஜாப். ஸோ ஆதி, டெல் மீ, நீ ஏன் என்னடா சொல்லணும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்ச? ஸோ நான் ஏன் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன், எப்படி எங்கிட்ட யூஸ்வலாக எல்லாரும் கேட்குற கொஸ்டின்னா, எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிங்க, எப்படி இது பண்ணீங்க அப்படின்றது தான். இது நான் வந்து ஸ்லைட்டாக ரீஃப்ரேஸ் பண்ணிடுறேன். பண்ணு. நீ சொன்னது ஓகே, ஏன் ஆரம்பிச்சேன்னு ஒன்று சொல்லு, எதுக்கு ஆரம்பிச்சேன்னு சொல்லு. எதுக்கு இந்த சென்ஸ், உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா, இல்லை உனக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பேஷனா, இல்லை பிகாஸ் யுவர் டேட் இஸ் அன் ஆண்டர்பிரினர் ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணியா, இல்லை உனக்கு கிரிக்கெட்லேயே இருக்கணும் பிகாஸ் யுவர் ஸ்டார்ட் அப் இஸ் அ கிரிக்கெட் ஸ்டார்ட் அப். ஸோ கிரிக்கெட்லேருந்து ட்ரான்சிஷன் எனக்கு கிரிக்கெட்டில் ஏதாவது பண்ணணும், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணியா? ஸோ நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆகாஷ் பியூட்டிஃபுல்லாக சொன்ன எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. இதுதான் ரியல் ட்ரூத். நான் ஆரம்பித்தேன் ஸ்டார்ட் அப் ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் 19. ஸோ நான் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. ஸோ இதை நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் சென்னையிலேருந்து வந்தேன் 17ல். கோயம்புத்தூர்லேருந்து கிரிக்கெட் ஆட தான். ஸோ ஒரு 3 years கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தேன். 1 year மட்டும் நான் வந்து லீக்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். 3rd divisionல எவ்வளோ பேர் ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஸ்மால் பிரீஃபாக. பேசிக்காக அந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், 25 wickets எடுப்பேன் 3rd division லீகில். அடுத்த வருஷம் ஹையர் டிவிஷன் கிடைக்க நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் நான் பெருசாக செலெக்ஷன்லாம் போக மாட்டேன். நான் என்ன ஒரு இதில் இருந்தேன்னா, 25 wicket எடுத்துட்டோம், யாரோ ஒருத்தர் டீமே வந்து உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா டீமும் கேட்கும்போது, தம்பி செலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, எல்லா டீமும் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பியூட்டி என்னன்னா, நான் 3rd divisionல ஆடி 20 wickets ப்ளஸ் எடுத்து, 25 கூட இல்லை, கரெக்டாக நம்பர் சொல்லணும், 20 +, 22, 23 இருந்திருக்கும். எடுத்துட்டு அடுத்த வருஷம் 4th division தான் இருந்தேன். ஏன் டீம் கிடைக்கல எனக்கு. 3rd டீம் தெரியல. நான் போறப்ப எல்லா டீமும் தம்பி ஆள் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க, கிடைக்கல. அப்புறம் அப்போ நான் வந்து எதுவும் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் பெருசா. ஏன்னா இந்த 4th division ஆடும்போது அப்புறம் லைட்டா கொஞ்சம் வெறி ஆயிட்டேன், பர்ஃபார்ம் பண்ணி கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, சும்மா ஒரு காலேஜ் படிக்கும்போது நான் 2nd year தான், இப்போ ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணேன், 22 yards அப்படின்னு. இந்த பேர் எங்க அப்பா தான் வச்சு. நடந்தது வேற யாருக்கும் நடந்துருக்கூடாது, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து என்ன சொன்னா, சரி இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருப்பானுங்க, எல்லா டீம் செலெக்ஷனையும் கேட்டுட்டு ஆன்லைனில் போடலாம். அதை பார்த்து நிறைய பேர் தெரிய வரும், ஊரில் இருக்கிறவங்களாம். டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிறவங்களாம் இன்னும் கஷ்டம், செலெக்ஷன் தெரியலாம். வேர்ட் ஆஃப் மவுத்லேயே தான் இன்னுமே இருக்குது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட ஸ்டார்ட் அப்பு. ஃபஸ்ட் இயர்லேயே திடீர்னு பூம் ஹிட் ஆயிடுச்சு. நான் அதுக்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. பேசிக்லி ஐ ஹேட் அ ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளம்க்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணலான்னு நான் ஒன்று பண்ணேன். அதுவும் நான் இன்டென்ஷனலாம் பண்ணல, இதை வச்சு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. அண்ட் இட் ஜஸ்ட் லைக் க்ரூ, இட் ஜஸ்ட் ஹிட் ஆஃப். வெரி நைஸ். ஸோ உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யூ வாண்டட் டு டூ சம்திங் அபவுட் இட், what happened and then you started. Correct. நான் இன்னொன்னுமே எல்லாருமே சொல்லிக்கிறேன். So I started that when I was 21. Now I'm 28. It's been 8 years. So அடுத்து நிறைய பேர் கேட்டாங்க, யார் கிரிக்கெட்டர், நீ என்ன பண்ற அப்படின்னு. So from having ஒரு aggregator for selections for professional teams வந்து இப்போ வந்து I operate ஒரு 8+ floodlight cricket grounds across Chennai, Bangalore, and ஒரு round of funding நான் வாங்கியிருக்கேன் for $500,000. And I am right now valued at ஒரு $5 million is what 20 years is valued at. So இதுதான் என்னோட brief in my startup journey. So people should also know where we are coming from. இவன் ஏன் இப்படி பேசுறான், இவன் யாரா புளுத்தி மாதிரி இதில் அட்வைஸ்லாம் கொடுக்குறான், இதே ஏன் பேசுறான்னு யோசிக்காம
யோசிக்கிறனால ஜஸ்ட் லைக் நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் நீ யார் இதெல்லாம் சொல்ற, நீ எதுக்கு, நீ யாரு, உனக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டதுனால பிசினஸ் ஷார்ட் இன்ட்ரோ. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இப்போ எவ்வளோ நாள் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 years ஆகுது, 3 to 4 years ஆகுது. ஓ வாவ், நைஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி நான் சென்னையை விட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் உன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஒரு 4-5 years விளையாடிட்டு ஐ மூவ் டு நியூசிலாந்து. அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே இந்தியாவில் நாங்கள் நியூசிலாந்து வந்து யாரும் என்ன மதிக்கல. சரி சொன்னல, ஏய் நியூசிலாந்து அகைன்ஸ்டா பாடுறா, இவனுங்கெல்லாம் இப்படி அடிக்கிறேன் இது போலறதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லலான்னு பிளான் பண்ணி தான் போனேன். ஆனால் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக விளையாடல. அங்கே போயிட்டு 2 years விளையாடிட்டு கோவிட்னால திருப்பி வந்துட்டேன் சென்னைக்கு. சரியா, சென்னை வந்துட்டு ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் ஒர்க் ஆகலைன்னு ஓரளவுக்கு டிசிஷன் வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிச்சம்போது எனக்கு வந்து ஸ்போர்ட்லேயே இருக்கணும்னு தான் ஆசை இருந்தது இனிஷியலி. ஸோ ஐ டிட் அ ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரோவில். ஸோ அது முடிஞ்ச உடனே எனக்கு இங்கே ஒர்க் பண்ணணும் அங்கே ஒர்க் பண்ணணும். எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு சென்னைக்கு வர வேணாம், எனக்கு அந்த டைம் லண்டன்லேயே இருக்கணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதுக்கு இது வரைக்கும் அம்மா அப்பா கூடவே இருந்தேன், நியூசிலாந்து 2 years இருந்தேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது தனியாக இருக்கு. ஸோ அங்கே இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணுன்னே யோசித்தேன். சரியா, எனக்கு வந்து 9 to 5 போய் கெரியர் பில்ட் பண்ணும் அதெல்லாம் இல்லை. லக்கிலி என் கூட காலேஜ் படித்தது பேட்ச்ல எனக்கு மட்டும்தான் லாட்ஜில் வேலை கிடைச்சது. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ். அண்ட் தென் ஸோ ஐ கேம் பேக் டு சென்னை ரீசென்ட்லி. நவ் ஐ டோன்ட் ஒர்க் இன் ஸ்போர்ட். I work in a different company as a marketing professional. ஓ சூப்பர். ஸோ இதுதான் எனக்கு வந்து நான் 9 to 5 ஒன்று மாதிரி டெஸ்டினிலாம் கிடையாது. எனக்கு அந்த டைமில் இட் வாஸ் அ நீட். இப்போவும் இட் இஸ் அ நீட் ஃபார் மீ. எனக்கு வந்து என்ன நீட் உனக்கு? என்னோட நீட் வந்து எனக்கு வந்து ஐ நீட் அ ஸ்டேபிள் சேலரி ரைட் நவ், a good salary. ஓகேவா, ஐ நீட் அ குட் சேலரி. ஐ எம் கெட்டிங் தட் ஃப்ரம் திஸ் ஜாப். எனக்கு வந்து அம்மா அப்பா டிபெண்ட் பண்ண வேணாம் இந்த ஜாப்ல இருக்கிறதுனால. ஓகேவா, ஸோ தட் இஸ் த ரீசன் ஐம் டூயிங். நான் 2 years முன்னாடி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன். ஐ லைக் இட், கண்டினியூவிங் டு டூ தட். ஸோ நீ வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் ஓகே. எனக்கு எப்பயுமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா, இப்போ ஒரு 9 to 5 ஜாப்னா நான் யூகேல ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வேலை செய்கிறது டிஃப்ரெண்ட், இங்கே வேலை செய்கிறது டிஃப்ரெண்ட். இந்தியாவில் வந்து 9 to 5னா 9 to 5 கிடையாது. எம்ப்ளாயி வர்சஸ் having a startup. சரியா, அப்ராட்லனா 9 to 5 9 to 5 தான், சாட்டர்டே சண்டே வேலை. இங்கே அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்க 7 years சொன்னியா, 7-8 years ஆயிடுச்சு. அட்டானமி ஆஃப் டைம் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது வந்து இப்போ 9 to 5ல எனக்கு டைம் கண்ட்ரோல் என் கண்ட்ரோலில் கிடையாது. ஏன்னா எனக்கு 9 o'clock நான் ஆஃபீஸ் போய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். சரியா, நான் மட்டும் 8 மணி நேரம் வந்து நான் ஆஃபீஸில் இருக்கணும். எல்லாம் எவ்வளோ பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் ஸ்டார்ட் அப் 9 to 5லாம் வந்து டைம் ஆட்டானமிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எவ்வளோ பேர் இது வந்து நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கோவிட் டைம் வந்து இட் இஸ் சேஞ்சிங்டா. சரியா, சரி நான் ஒரு சிம்பிளா ஐ ஜஸ்ட் புட் இட் இன் a சிம்பிள் இது. சரியா, இப்போ நான் வந்து 8 மணி நேரம் அட்டெண்டன்ஸ் கிளாக் இன் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு மத்தியான டைம்ல, உன்னால போக முடியுமா முடியாதா? உன்னால போக முடியாதுன்னு சொல்லுவியா? போக முடியாது. இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்கடா. ஃபர்ஸ்ட் 9 to 5னா போக முடியாது. 90% ஆஃப் த கம்பெனிஸ்ல போக முடியாதுன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் இந்தியா கம்பெனில யார் என்ன மெடிக்கல் லீவ் கேட்டாலும் நான் கேள்வியே கேட்காம லீவ் கொடுத்துருவேன். லீவ் கேட்கறது பிரச்சனை இல்லை, பெர்மிஷன். சரிடா, மெடிக்கல் லீவ் இல்லடா. ஓகேவா, இப்போ ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் எடுக்கலாம்ல ஒரு வருஷத்துல. சரி, ஓகேவா. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் நீ வந்து ஒரு வாரம் சேர்த்து வச்சு லீவ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சில கம்பெனியில் விடமாட்டாங்க. சரி, விட வேண்டாம். தட் இஸ் நாட் ரைட்ல. நீ 20 நாள் ஒரு வருஷத்துல லீவ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு வேணுங்கும் போது லீவ் எடுக்கலன்னா அப்புறம் எப்படி சொல்லு? கம்பெனில என்ன ரைட் என்ன தப்பா நடக்குது இந்தியன் கார்பரேட் கல்ச்சர், அது வேற கம்பெனியா பேசுவோம். இந்தியன் கல்ச்சர் வெர்சஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்ல, அட்டானமி ஆஃப் டைம் சொல்றேன். இல்லடா, இப்போ அட்டானமி ஆஃப் டைம் எவ்ரிதிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஸ் ரிலேட்டட் டு மணி. ஒத்துக்கிறியா? கண்டிப்பா. நீ வேலை செஞ்சு போடுற எஃபர்ட்டுக்கு உனக்கு காசு வருது. ஆமா, எனக்கு நான் காசு போட்டு நானா நாட் அஸ் மீ அஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் மை இன்வெஸ்டர் அவங்க காசு போடுறதுக்கு
நான் வந்து அதுக்கு ரிசல்ட் தரணும். அட் எண்ட் ஆஃப் தி டே இதுதான். நீ உனக்கு தர சம்பளத்துக்கு காசு இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் 10,000 rupees per month சம்பாதிக்கிறேன்னு வை. And this I follow even in my company, even in my decision, even if I'm taking XYZ salary from my company. என்னோட ஒரே இது arithmetic என்னன்னா, am I contributing to the company more than what I'm being paid? இப்போ நீ 10,000 ரூபா இது பண்றேன்னா நீ கம்பெனிக்கு மூலமா மினிமம் 20,000 ரூபாய் வருதா? அவங்கள அது ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்கும், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்லாம். Are you bringing in money to the company at the end of இது என்ன உனக்கு உன் பாஸ் கேள்வி கேட்பான், அவன் டெய்லி ஒன்று நச்சுவான். கண்டிப்பா எனக்கு இன்வெஸ்டர் கேள்வி கேட்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும்? இப்போ நான் பாட்டு ஜாலியாக வந்து வெளியில் ஆல்வேஸ் தேர் இஸ் அ மித் அரவுண்ட் ஸ்டார்ட் அப் சேயிங் ஸ்டார்ட் அப் ஓனர்னா வெளியே எப்போ தேர் என்டைட்டில் டு சூஸ் தேர் ஓன் இது. இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் எல்லாம் பார்த்தோன்னா இந்த பெரிய கார் வாங்கினா, இங்கே பங்களோ வாங்கினா, நான் சொல்கிறேன் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஜொமேட்டோ அந்த டைப்ஸ் அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா கம்பெனி அந்தளவுக்கு பில்ட் பண்ணிட்டான், கம்பெனியோட சிஸ்டம்ஸ் அந்தளவுக்கு பில்ட் பண்ணிட்டான், கம்பெனி செல்ஃப் சஸ்டெய்னிங், செல்ஃப் ரன்னிங். ஐ எம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் திஸ் ஈக்குவேஷன் ரைட் நவ். புரியுது. இப்போ நானுமே இப்போ ஒரு லெவலுக்கு மேலே க்ரோ ஆனோன்னா என்னோட பர்சனல் ஸ்கில், பர்சனல் இது மட்டும் இருந்தால் பத்தாது. நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் லைக் அன் விஷன் டு த கம்பெனி அண்ட் ஐ பிரிங் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் டுகெதர் டு மேக் திஸ் கம்பெனி ஒர்க். ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன், ஒரு பக்கம் டேலண்டட் ரீசோர்ஸஸ் கொண்டு வரேன். அண்ட் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் விச் ஐ எம் ஃபேஸிங் ஆர் விச் ஐ எம் எட் டு லேர்ன் இஸ், நல்ல ரீசோர்ஸ் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு எப்படி அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அவங்கள எப்படி வந்து அவங்கள வந்து பர்ஃபார்மிங்காக மாற்றுறது, அண்ட் அவங்க கிட்ட இருந்து எப்படி அவுட்புட்டை எடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த அவுட்புட்டை நீ எப்படி அக்கௌண்ட் பண்ற, எப்படி கால்குலேட் பண்ற, ஒரு ரிசோர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா, பண்றாங்களா இல்லையான்றது கால்குலேட் பண்றதுக்கும் யூ ஷுட் ஹேவ் சம் செட் ஆஃப் இது இல்லையா கம்பெனில, வாட் இஸ் இட் கால்ட், ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் இதெல்லாம். ஸோ ஐ வுட் சே ஒரு 9 to 5க்கும் ஒரு எம்ப்ளாயருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்ற டைம், அட்டானமி ஆஃப் டைம்லாம் இல்லை. நான்லாம் என்ன ஆனாலும் சரி காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் இன்னொரு பக்கம் உங்களோட வெளில வருவேன், இது பண்ணுவேன். பட் ஐ வில் ஆல்வேஸ் பி ஆன் ஃபோன், ஐ வில் ஒர்க், ஆல்வேஸ் ஐ வில் பி திங்கிங் அபவுட் ஒர்க். இட் இஸ் அன் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்றது எனக்கு எவ்வளோ நாள் பாசிபிள்னு தெரில. டக்குனு ஒரு நைட் 10 o'clock கிரவுண்டில் ஒரு பிரச்சனை வருது ஃப்ளட் லைட் மேட்ச்சில் அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு அட்டெண்ட், ஐ ஷுட் ஏபிள் டு கைட் மை கைஸ். ஸோ இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் இன்னொன்று பாயிண்ட் மெயினாக என்ன நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, வெளியில் ஒரு க்ளவுட் இருக்குது. ஸ்டார்ட் அப் ஓனர்னா எல்லோரும் ஈஸியாக ஃபண்டிங் கொடுத்துருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஈஸியாக காசு வாங்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் மணியை பர்ன் பண்ணுறது தான் வந்து இது. பட் என்னோட கான்செப்ட் அண்ட் இது இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இஃப் ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்டிங் டைம் இன் தட், ஐ வாண்ட் டு பி ப்ராஃபிட்டபிள். பிகாஸ் அதுதான் ரிசல்ட். வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்? யூ ஆர் டூயிங் எனி திங். இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ற அப்படின்னா உன் உடம்புல டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நீ அடுத்த நாள் ஒர்க் அவுட், அடுத்த நாள் ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவ. ஸோ ஒர்க் ஒன்று பண்ற அப்படின்னா அதோட மெயின் இது எண்ட் ரிசல்ட். வாட் இஸ் எண்ட் ரிசல்ட்னா ஏர்னிங் மணி. அவ்வளோ நிறைய பேர் பேஷன் பண்றேன், இது பண்றேன், அந்த டாபிக்ல நான் வரல. பேஷன் பண்றேன், நீ பண்ணிக்கோ. என்னால பேஷன்லாம் பண்ண என்ன பண்றோம், காசு வரணும். இப்போ நீயே ஒரு ஒர்க் பண்ற, உனக்கு ஒரு 10,000 ரூபா சேர்த்து தூக்கி கொடுக்குறான், நல்லா ஒர்க் பண்ணுன்னு, அது நீ பண்ண ஒர்க்குக்கான ஒரு ரிவார்ட், ஒரு அக்ரிடியேஷன். எஸ் யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் தம்பி, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் டைம் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீ ஒரு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் until you build a system, like you said, like build system which will operate, உன்னோட ஹெல்ப் இல்லாமல் அடக்கிற வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அண்ட் தட் இஸ் நாட் ஈஸி. எல்லாரும் சும்மா வந்து நான் கம்பெனி ஆரம்பிப்பேன், 4 பேர் வேலைக்கு எடுப்பேன், இந்த ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லுவேன், ஓடுன்றதெல்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு, இட்ஸ் ஆல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். புரியுது. எவ்வளோ நீ ட்ரை பண்ண ரெடியாக இருக்க, எவ்வளோ ஃபெயிலியர்னா நான் சும்மா எல்லாரும் பெரிய ஃபெயிலியர்ன்றது கிடையாது. ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகாது, தென் யூ வில் டீவியேட். இந்த மாதிரி யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபிகர் வே இன் வே அவுட். நான் இன்னும் அதை ஃபிகர் அவுட் பண்ணல, இன்னும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான். ஏன்னா இந்த 9 to 5 பார்த்தோம்னா ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 9 to 5 சொல்ல மாட்டேன், வேற ஒர்க்கிங் என்னன்னா யூ வில் கெட் ஃபிக்ஸட் சேலரி. 10ஆம் தேதி ஏன்னா அக்கௌண்ட்டில் விடும் காசு, புரியுதா? கரெக்ட். அது தட் இஸ் ஒன் திங் ஐ அக்ரி. உனக்கு வந்து ஒரு நீ வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா காசு பற்றின ஒரு வரி தேவையில்லை. எனக்கு உன்னோட இதை பிளான் பண்ணிக்கலாம். நீ இவ்வளோ சேவ் பண்ண போகிறேன்,
இவ்வளோ மணி நான் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்போசபிள் இன்கம் வச்சுக்க போகிறேன், அது ஒன்று இருக்குது. பட் ஆனால் த சேம் டைம் உனக்கு அந்த ஃபிக்ஸட் சேலரியே இட் பிகம்ஸ் அ ப்ரெஷர். எவ்வளோ பெரிய குஷன், என்ன ப்ரெஷர்? மாசமான அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து உழுது இல்லைடா. சி மாதம் அக்கௌண்ட்ல காசு வந்தாலும் பிரச்சனை, 9 to 5 வேலை செஞ்சாலும் பிரச்சனைன்னா ஜாலிடா. 9 to 5 வேலை செய்யற அப்படி சொல்லலைண்ணா. ஜாலி ஓகே, 9 to 5 வேலை செய்கிற, சாயந்தரம் சரி 3 நாள் வந்து 5 மணிக்கு மேலே வேலை செய்கிற, மீதி 3 நாள் ஜாலியாக இருக்கு, அதெல்லாம் ஓகே. உனக்கு மாதம் கடைசியானா சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வருது, ஓகே சரியா. என்னதான் உனக்கு மாதம் காசு வந்தாலும் இது எனக்கு வர ஒரு தாட் அப்பப்போ, சரியா. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, இது என்னோட பர்சனல் தாட். நம்ம வந்து இன்னொருத்தருக்காக இவ்வளோ உழைச்சி ஓகேவா இந்த காசை சம்பாதிக்கணுமா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ சொல்கிறல்ல, இப்போ ஸ்டார்ட் அப்க்கு அட்டானமி ஆஃப் டைம் கிடையாது அப்படின்னு. ஓகே இருக்கு ஓரளவுக்கு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் ஆனால் நீ வந்து உனக்காக ஒர்க் பண்ணுற. There is a difference between working for yourself, working for அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இப்போ நான் சம்பாதிக்கிறதே டபுள் அமௌண்ட் கொடுத்தானா வேற கம்பெனி நீ சொல்ற வேலையை இதே டைம் நான் பண்ணிட்டு போயிடுவேன். 9 to 5 பண்ணிட்டு போயிடுவேன். 9 to 5 9 to 9 கூட பண்ணுவேன். இப்போ வர அமௌண்ட் டபுள் அமௌண்ட் வந்துச்சுன்னா. பட் ஆனால் உனக்கு போர் அடிக்காதா? ஒரு ருட்டீனா காத்தால ஏஞ்சிக்கிற, சாப்பிட்ற, ஆஃபீஸ் போற, வர, திருப்பி வந்து சாப்பிட்ற, தூங்கிடுற, திருப்பி ஆஃபீஸ் போற. ஒரு டாபிக்காவே இதை பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். Having a routine, being in a routine is not bad. Routine is very good. I am not saying routine தப்புன்னு சொல்லனா. I love routine. நானும் எனக்கு வேலை எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா நான் பண்ணுவேன். வேலை எக்ஸைட்டிங்கா இருக்கணும். சரி கவுண்டர் क्वेश्चन கேக்குறேன். மாசம் சம்பளம் வருதுன்னு சொல்றல, அந்த மாசம் சம்பளம் முக்கியமா இல்ல உனக்கு அந்த வேலை எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம்? இது நான் எனக்காக பதில் சொல்லட்டுமா இல்லை எல்லாருக்காகவும் பதில் சொல்லட்டுமா? எப்படியானா சொல்லு. உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. மற்றவங்களுக்காக நம்ம சொல்லுவோம். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. உனக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இந்த ADHD மாதிரி இருக்கு. ஒரு ஹைப்பர் தான் இருப்பேன். என்னால் கொஞ்சம் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ எனக்கு ஏதோ ஒன்று ஐ லைக் கேயோஸ். யூ கேனாட் பி இன் மை ஷூஸ், ஐ கேனாட் பி இன் யுவர் ஷூஸ். இங்கே வந்து பாரு ட்ரௌசரு கிளியும் காசு போட்டு லாஸ் பண்ணேன்னு ஏன் அப்போ யோசிச்சு பாரு. கரெக்ட். காசை போட்டு லாஸ் பண்ணேன்னா நல்லா பண்ணியிருக்கேன். காசை போட்டிருக்கேன், லாஸ் பண்ணியிருக்கேன். பட் கற்றுக்கிட்டல. என்னடா கற்றுக்கிட்டேன்? சரி நீ காசு போட்டு லாஸ் பண்ணியிருக்க, பட் அது ஏன் ஒர்க் ஆகலை, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சல. ஸோ அதுதானே லேர்னிங். அதுக்கப்புறம் ஆக்சுவலிடா நான் ஒரு ஐடியா யோசித்தேன், அதை வச்சு பண்ணேன், செம்ம ஃபெயிலியர். அடுத்து ஏன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அடுத்து ஒன்று பண்ணேன். அது வந்து இதோட ஒரு பெரிய லாஸ். அதனால சரி அதுக்கப்புறம் பண்ணது இப்போ ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது இல்லை? போகுது. அதுதான் சொல்றேன். அது ஒரு லேர்னிங் கர்வ் தானே. அது எண்ட் ஆஃப் தி டே இது பண்ண அது ஒர்க் ஆகல, ஸோ ஐ ட்ரை திஸ். சரி இதுவும் ஒர்க் ஆகல, அதனால ஐ ட்ரை திஸ். உனக்கு அந்த ஒரு 9 to 5 ஜாப்ல அந்த லேர்னிங் கர்வ் இருக்குமாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சர்டனிட்டின்னு தான் நான் சொல்றேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே உனக்கு வந்து நீ ஒரு பொசிஷன் போற, ஓகே அது போற வரைக்கும் உனக்கு மேலேருந்து ஒருத்தன் இது பண்ணு அப்படின்றான், அதை வந்து நீ பிளைண்டா பண்ற, சரியா. இன்னொரு ஆஃபீஸ் போனா, இன்னொரு கம்பெனி போனால் அங்கே இன்னொருத்தர் சொல்கிறான், அதை நீ பிளைண்டாக பண்ணுற. அவன் சொல்கிறத பண்ணி நீ அந்த கம்பெனிக்கு காசு எடுத்துகிட்டு வரியா, அவ்வளோதான் நீ சொன்னது தான். பட் அதில் உனக்கு ஒரு லேர்னிங் கர்வ், இது உனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கணுன்ற. எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அது ஏன்டா எனக்குலாம் ஒன்றெல்லாம் தெரியும், நீலாம் இந்த ப்ரெஷர்லாம் எடுத்து நைட்லாம் சண்டை போட்டு ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன்னு தெரில. ஒரு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்க்குலாம் வந்து ஒரு எனி பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குன்னு. நான் அது பேர் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் ஃப்ரீடம்காக சொல்லடா அது. பட் ஆனால் நீ இப்போ நைட் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வேலை செய்யணுங்கிற ஒரு நிலைமை. பட் ஆனால் ஐ ஒன்ட் ஃபீல் லைக் ஐம் ஒர்க்கிங் லைக் ஒரு ஹோல் நைட் when I'm working for myself is what I'm saying. After a point money is not everything. Yeah, எவ்வளோ point go first. அப்புறம் எது யோசிக்க. After a point money is everything bro. Money is important. I'm not going to say மச்சான் நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன், வந்து பேஷன் தான் எல்லாம் அப்படின்லாம் நான் பேசலாம். ஒரு பாயிண்ட் அந்த லெவல் நீ பீன் தேர் டன் தட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அட்வைஸே எப்போ தந்தா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா நீ காசு பண்ணி பெரிய ஆளானா தான் அட்வைஸ் பண்ணிட்டு எடுத்துப்பாங்க. அதுதான் சொல்றேன், காசு தான் எல்லாமே. காசு பண்ணணும் தான், நான் காசு பண்ணணும்னு இல்லைண்ணா, ஓகேவா. பட் நீ ஒரு உனக்கு வந்து காசு நிறைய பண்ணணும்னா, if you want to become big, create an identity for yourself.
and also have that bit of learning curve, excitement, all of these things. I feel in a 9 to 5 job that is not possible. Okay. Is what I am trying to say. ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள். எங்கள் அம்மா வந்து in a very big position. Was still in a company, she was in a very big position. Now she's in a very big position in a different company. Okay, wow. She had to work so hard for more than 30 years to get here, step by step, from a என்ன சொல்கிறது வெரி பேசிக் பொசிஷன் டு கெட் வேர் ஷி இஸ் ரைட் நவ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டவங்கலாம் 30 வருஷம் பெருசாக வேலை செய்யலை. they had an idea, they did well, they executed it, within 5-10 years they became bigger than me. Okay, இதுக்கு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் இருக்கு. I'll tell you how you can, okay, how this metrics works. உங்க அம்மா சொல்ற மெட்ரிக்ஸ் நான் வந்து how I'll tell you how you can make money ன்னு சொன்னா ரொம்ப புல்தி மாதிரி இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். how this metrics works. இப்போ ஒர்க்ல இருக்கிறதுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்றேன், ரிலேட்டட் டு மணி. இந்த ஒர்க் இருக்கிறவங்க கிட்ட your salary is determined by the efforts you put in, which is directly proportional to the amount of money you make. பேசிக்கா நீ எந்த லெவலுக்கு உழைப்பு போடுறியோ, பர்சனல் உழைப்பு, அவ்வளவுதான். இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா, உங்க அம்மா 15 வருஷம் கழிச்சு இல்லடா 15 பேர் டீமை பர்ஃபார்மிங்கா மாத்துவாங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல. உனக்கு வர சேலரி, நீ ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணனா இவ்வளவு சேலரி தருவாங்க, 6 வருஷம் ஒர்க் பண்ணா இவ்வளவு சேலரி, அதுதான் சொல்றேன் நான் அது சொல்ல எஃபர்ட்டை சொல்றேன். நீ பேசிக்கா உனக்கு எது காசு கொடுக்குறான், நீ எஃபர்ட்டை போடுற, அது மூலமா கம்பெனி காசு வருது, அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா உனக்கு காசு சம்பாதிக்க தரான். ஏன்னா ஒரு பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் அப், நீ அது எப்படி வேணா சொல்றியோ, everyone please understand, it is not related to, I'll tell you 85% or 95% of the business, it is not related to the efforts you put in. Efforts is only 10%, your personal efforts. நான் இறங்கி போய் வேலை செஞ்சேன், நான் வந்து அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் தான். ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு டீசென்ட் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 years கழிச்சு, இட் இஸ் அபவுட் ஹவு மச் கேபிட்டல் ப்ரெஷர் யூ கேன் டேக். உன்னால எவ்வளோ காசு போட முடியும், அந்த காசை நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். அது நீ எப்படி எடுப்ப, நீ உனக்கு கீழே ஆளைய வச்சு உன்ன மாதிரி இல்லைன்னா ஆண்டி மாதிரி அவங்கள எஃபிஷியன்ட் பீப்புளை வேலைக்கு எடுத்து அவங்களை எப்படி பர்ஃபார்மன்ஸா நான் மாற்றி எனக்காக அவங்க எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, அவங்களை எப்படி அதுக்கு இன்சென்டிவைஸ் பண்றது, இது பண்றதுன்றது தான். ஸோ எங்க அம்மாவோட 10 வருஷம் வந்து சீக்கிரமா பெரிய லைட்டானா, நீ இன்னொன்னு கவனிக்கணும், உங்க அம்மா 10 ரூபா பிசினஸ்ல இன்னும் காசே போடல, வெறும் அவங்களோட உழைப்பை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இங்கே இவன் அவனோட காசை போடுறான், அவனோட ஐடியாவை போடுறான், அண்ட் அவனோட எஃபர்ட்டும் போடுறான். இப்போ இது வெளியிலேருந்து எல்லாரும் சொல்லும்போது என்னன்னா, வெறும் இந்த எஃபர்ட் பார்ட்டை மட்டும்தான் க்ளோரிஃபை பண்ணுறாங்க, பெருசாக்குறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, அந்த பிஸ்னஸ்க்காக அவன் பண்ணியிருக்கானோ இல்லை இன்வெஸ்டர் பிடிச்சி பண்ணுறானோ அது அவன் ஸ்கில்லு தானே. இன்னொருத்தனை உன் பிஸ்னஸ்க்காக நம்பி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான்ல, காசு போட வைக்கிறான்ல, இதை நீ எப்படி பண்ணுற, அவனுக்கு எப்படி ரிசல்ட் தர. ஸோ இட் இஸ் அபவுட் ஹவு மச் மணி யூ இன்வெஸ்ட் அண்ட் ஹவு மச் ப்ரெஷர் யூ கேன் டேக் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் யாருமே டிஸ்கஸே பண்றது இல்லையே. அதுதான் நான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன். நீ சொன்னல, அவன் காசு போடுறான், அதுக்கான எஃபர்ட் போடுறான், அவனோட டைம் கொடுக்குறான், உழைக்கிறான். நீ யோசிக்க ஒரு பிசினஸ், அதனால ஒரு 2 கோடி அசெட் இருக்கு, நீ 2 கோடி தூக்கி ஒரு பிசினஸ்ல நீ போட்டுட்டு ஜாலியா இருப்பியா? ஜாலியா இல்ல, அதனால அவனுக்கு அதுக்கான பலன் கிடைக்குதுன்னு சொல்ற. சரியா? கிடைக்காமலும் போலாம், ரிஸ்க் இஸ் மோர், ரிஸ்க் இஸ் ரிவார்ட் பாரு, ரிஸ்க் வாஸ் ரிவார்ட். ஓகே, கிடைக்காம போலாம், ஆனா கிடைச்சதுன்னா the reward is more. சரி, எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருப்பாங்க? இப்போ நீ சொல்லு, இப்போ நீ வந்து உன் பேக்ரவுண்ட்ல நீ வச்சுட்டு நான் 10 லட்ச ரூபா போடுவோம் மச்சான், ரிஸ்க் எடுத்தா ஓகேன்னு நீ சொல்லக்கூடாது. அது ரிஸ்க் கிடையாது, அது பேர் கால்குலேஷன். ரிஸ்க்னா என்ன, என்கிட்ட மொத்தமா 1 கோடி இருக்கு, அதுல நான் 1 கோடி அதுல நான் 1 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன். அந்த ப்ரெஷர் எவ்வளவு பேர்னால ஃபேஸ் பண்ண முடியும்? கரெக்ட். அந்த ஈக்குவேஷன் யாருமே டிஸ்கஸே பண்றது இல்லை. காசு போடுறது தான் பிஸ்னஸ். வெறும் வெரி வெரி ஃபியூ பிஸ்னஸ் பிகம்ஸ் ஹிட் பிகாஸ் ஆஃப் த ஐடியா. ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணா தனியா அளவுக்கு வந்து விடி 18 மணி நேரம், அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்
prodigy or someone who comes up with an idea. See, once like Apple மாதிரி அந்த மாதிரி நீ சொல்ற. ஓகே சரி, ஆண்டியே பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்ல ஏன் வந்து அவங்க தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பண்ணல? பிகாஸ் அட் தட் ஏஜ் ஷி டசன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க். யா, அவங்களுக்கு ஒரு புட்டிங் இன் தட் மணி. கரெக்ட். தில்லிக்கு ஏத்த துட்டுடா, ஒன் லைனர்ரா, அவ்வளவுதான். ஸ்டார்ட் அப்புக்கும் எனக்கும் உனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தில்லிக்கு ஏத்த துட்டு. இதுல இன்னொன்று விஷயம் வந்து ஐ திங்க் எஸ்பெஷலி அட்லீஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வாட் ஐ கேன் சி இஸ் ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஆல்சோ கெட் இன்வால்வ் அ லாட் when taking a decision if they want to do a 9 to 5 job or வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இதுல எனக்கு ஒரு சூப்பர் வியூஸ் இருக்கு. என்ன கேட்டு முடி, இந்த ஆன்சர்ல உனக்கு செஞ்சு விட்டுருவேன். நீ என்ன செய்யறது மேட்டர் இல்லை, இது ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ், மை பெர்ஸ்பெக்டிவ். சரியா? இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து எனக்கு வந்து ஐ டென்ட் நோ ப்ரோ, எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஒரு விஷனும் இல்லை. அட் த டைம் ஐ நீடட் some money. I wanted to get outside of cricket. I did a 9 to 5 job. I got a good job. I started it. சரியா? எனக்கு பட் ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு they might have a great idea. நீ சொன்ன மாதிரி they would have found people அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பேரண்டல் வேலிடேஷன் கிடைக்காம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை 9 to 5 ஜாப் போ, அதுதான் ஸ்டேபிள் இன்கம் வரும், யூ கேன் லுக் அட் இட் இன் 10 years அப்படிங்கிறதும் ஒரு important topic to look into, at least in I don't know abroadல எப்படின்னு எனக்கு தெரியல, in an Indian culture. இது நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா, more than a question, it's just a perspective. I think it's changing in the current generation. இதெல்லாம் நான் ஒத்துப்பேன்டா. அதுக்கு மேல என்னன்னா, உனக்கு எந்த அளவுக்கு பசி இருக்கு, ஓகேயா? உங்க அம்மா அப்பா சொல்றது எல்லாமே நீ கேட்டியா லைஃப்ல? உங்க அம்மா அப்பா தண்ணி அடிக்காது தம் அடிக்காதுன்னு தான் சொன்னாங்க, அது ஏன் கேட்கல? நான் அடிக்க மாட்டேன். நீ இல்லடா, ஜென்ரலாடா அம்மா. ஸோ இது வந்து ஒரு செலக்டிவ் லிசனிங் டு பேரண்ட்ஸ். உனக்கு அந்த லெவலுக்கு இஃப் யூ ஹேவ் அ பர்னிங் டிசையர், அந்த லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்க, அந்த லெவலுக்கு இது பண்ற. நான் சர்டன் பார்ட்ஸ் ஐ அக்ரி. ஏங்க இதெல்லாம் மயிர் மாதிரி பேசிட்டு யார் காசு கொடுப்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, எனக்கு இனிஷியல் ஃபண்டிங் வேணும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு ஐ அக்ரி, பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும்னு. பட் உனக்கு அந்த அளவுக்கு வெறி இருந்துச்சுன்னா நீ ஏதோ ஒன்று தத்தி குத்தி புத்தி ஏதோ ஒன்று பண்ணி நீ பண்ணிடுவேன். ஓகே, அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணுவேன். உங்க அம்மா அப்பா கேட்ட நீ லவ் பண்ற, உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, தம்பி லவ்லாம் பண்ணாத, கைகளை ஒடிச்சிடுவேன், இல்லைனா நான் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க, அது நீ கேட்க மாட்டேன். பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்காது காலேஜ்லன்றான், அது நீ பண்ண மாட்டேன். ஏன்னா தம்பி காசு போயிரும்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்காத அப்படின்னு சொன்னேன். சரி மம்மி நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இல்லடா காசு போயிடும்டா, ஓகே பிஸ்னஸ் பண்ணாத, ஓகே ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். உனக்கு அந்த வெறி இருக்கணும், ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஒரு பர்னிங் டிசைர் இருந்துச்சுன்னா you will find a way out. ஓகே, பட் ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல ஐ ஆல்சோ ஃபீல் அந்த ஃபேமிலி ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தேர். அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அது ஒன்னே ஒரு ரீசனா சொல்லி ரூல் அவுட், அது ஒரு ரீசனா சொல்லி ரூல் அவுட் பண்ணணும்னு இல்லை. பட் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சர்ல வந்து இந்த அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும். அதெல்லாம் கரெக்டு தான், கண்டிப்பாக கேட்கணும், அப்போதான் வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இட்ஸ் டெஃபினெட்லி சேஞ்சிங். இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷனில் நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து அம்மா அப்பா சொன்னதான் பண்ணணும் இல்லை, ஓகேவா? வி டூ வாட் வி வாண்ட் டு டூ, லைக் நமக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பண்ணுறோம். இட்ஸ் சேஞ்சிங். பட் தேர் இஸ் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் தட் ப்ரெஷர். அதெல்லாம் உண்மைதான், ரைட். ஸோ தட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் in deciding if you want to do a startup or do a 9 to 5 job. நீ 9 to 5 ஜாப் போகிறவனே பேசினா வந்துட்டு ஒரு 1008 ஐடியா இருக்கும், which will definitely make revenue, but he's still not able to do it because of the family pressure. சொல்கிறேன், ஐடியா எல்லாருக்கும் இருக்கும். எக்ஸிக்யூஷன் கூட சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுற எவ்வளோ பேருன்றதோட நீ விடாமல் உன்னை எவ்வளோ தடவை ட்ரை பண்ண முடியும், ரிசல்ட் வராமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. நீ சொன்ன மாதிரி அது காசு வேணும்ல, அதெல்லாம் இருக்கு. விடாம ட்ரை பண்றதுக்கு, நீ இன்வெஸ்ட் பண்ணினே இருக்கிறதுக்கு உனக்கு அந்த லெவரேஜ் ஆஃப் மணி இஸ் ரிக்வயர்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது தட் இஸ் ஒன் திங் which I have seen in our country at least. செகண்ட் திங், ஒரு ஸ்டார்ட் அப் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இஸ் a very big question. இப்போ நீ என்கிட்ட கேட்டா எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா அதை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன், அது மட்டும்தான். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் நம்ம தரோம் கன்சியூமருக்கு, உன்னோட பாப்புலேஷனுக்கு, அதெல்லாம் ஓகே. இப்போ நீ எங்கேருந்து போய் இன்வெஸ்டரை பிடிப்ப, அதுக்கான ப்ராசஸ் என்ன,
அவன் இன்வெஸ்டர் ஓகே சொல்லிட்டானா, ஓகே சொல்லனா இன்னொரு இன்வெஸ்டர்கிட்ட போய் நீ என்ன பிச் பண்ணுவ? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஐ டோன்ட் நோ. இப்போ நிறைய பாட்காஸ்ட்டு பிஸ்னஸ் மேன்லாம் பேசுகிறாங்க, ஓகே. பட் வந்து ஹவு டு யூ டூ தட்? ஸோ தட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஓகே, இது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். அண்டு இது நான் நிறையா இந்த மாதிரிலாம் நானும் யோசிப்பேன். அடுத்து இது பண்ணும் போது இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டை பற்றி யோசிச்சோன்னா எனக்கே ஒரு பேனிக் வரும். இதனால் இங்கே தான் இருக்கும், இதோட முடியுமா இதுவான்னு. ஸோ இதுக்கு நான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஹைவேஸில் கார் ஓட்டிகிட்டு இருக்க, நீ காரில் போயிட்டுருக்க, ஓகே. இங்கேருந்து நீ 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறேன்னா 250 செகண்ட் கிலோமீட்டரில் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமா இருக்காதான்னு நீ யோசிக்கிற. நீ கேட்குற கொஸ்டின் அதுதான். 30வது கிலோமீட்டரில் ரோடில் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. பட் நீ ஒன்று ஆரம்பிக்க போகிற. இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ ஹெட்லைட் ஆன் பண்ணிட்ட, உனக்கு முன்னாடி 30 அடி கண்ணு தெரியுதா இல்லையா? அப்போனா ஃபஸ்ட்டு அந்த 30 அடி நீ முன்னாடி போ. அதுக்கப்புறம் அந்த 30 அடி வர உனக்கு அடுத்த 30 அடி தெரியும், அடுத்த 30 அடி தெரியும். நீ இப்படியே இது பில்ட் அப்படியே கார் ஓட்டிட்டு போனா 5 மணி நேரத்துல இதுவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான்ன்ற. there is no particular formula to இல்ல இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உன் விஷன் எழுதுற. இப்போ நீ சொன்னதெல்லாம் விஷன். இன்வெஸ்டர் பிடிக்கணும், இது பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற. ப்ராப்ளம் சால்வ்லாம் அது ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜ். இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ 2 எழுதணும். என்னால என்ன இப்ப பண்ண முடியும், வாட் இஸ் ஆக்ஷனபிள் ஐட்டம் விச் இஸ் இன் மை கண்ட்ரோல், மை கண்ட்ரோலபிள், மை நான் கண்ட்ரோலபிள். இதை ஃபர்ஸ்ட் நீ எழுது. உன் கண்ட்ரோலபிள் என்ன, இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ரோச் பண்றது. உன் நான் கண்ட்ரோலபிள் என்ன, இன்வெஸ்டர் நோ சொல்றது. நீ யோசிக்கும் போதே இன்வெஸ்டர் நோ சொல்லிட்டானு, இவன் இது பண்றான்னு இது பண்றான்னு யோசிக்காது. ஐடியா இருக்கு, இது பண்ணு, 4 பேருக்கு வெளியில சொல்லு. இப்போ நான் ஆல் த பிஸ்னஸ் is not stopping just because of investment. அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு ராங் கன்செப்ஷன். there are a lot of other external பேஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ஆரம்பி. ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அந்த ஐடியா வச்சு ஃபர்ஸ்ட் ஒத்தனுக்கு அது மூலமா ஒரு பேஸ் லெவல் ப்ராடக்ட் ரெடி பண்ணி எடுத்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கம்பெனியோட பெரிய லெவல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு பார்க்காது. உன்னோட இதை வச்சு ஒன்று ஆரம்பிக்கப்பாரு. அதுல ஒத்தனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒத்தனுக்கு சொல்யூஷன் தர முடியுமான்னு பாரு. அப்புறம் அந்த ஒத்தன்ல இருந்து 5 பேருக்கு சொல்யூஷன் தர முடியுமான்னு பாரு. 10 பேர் சொல்யூஷன் தர அப்புறம் அடுத்து அப்படி. சோ எவ்ரிதிங் உனக்கே ஒரு ரூட் தெரிய ஆரம்பிச்சு 10 பேருக்கு செல் ஒரு பரிணாம வளர்ச்சி. நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்றது அப்படினா பரிணாம வளர்ச்சினா everything happens in due course of time, everything needs time. by time it happens, it's not built overnight. எல்லாமே ஒரே நாள்ல பண்ணி முடிச்சிர முடியாது. உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எல்லாமே ஒரே நாள்ல யோசிக்க முடியும். அதுதான் அந்த விஷன். நீங்க அதெல்லாம் அது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவாயிக்கணும். இப்போ நானே என் விஷன் என்னன்னா 100 கிரிக்கெட் கிரவுண்ட் ஆரம்பிக்கணும்ன்றது. ஓகேயா? பட் நாளைக்கு எனக்கு 100 கிரிக்கெட் கிரவுண்ட் ஆரம்பிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ போன வருஷம் 4 கிரவுண்ட் இருந்துச்சு, இப்போ பெங்களூர்ல இன்னொரு 4 கிரவுண்ட் 8 கிரவுண்ட் ஆக்கிட்டேன். அடுத்த இயருக்குள்ள எனக்கு ஒரு 16 கிரவுண்ட்ஸுக்கு விஷன் இருக்கு. நான் இப்போ 16 வராம நான் வந்து இப்போ 100 பத்தி யோசிச்சேன்னு வையேன், எப்படி 95th கிரவுண்ட் எங்க போட போறோம், இப்போ 95 கிரவுண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன்னா there is no point thinking about it. That is not even my problem in right now. My right now problem is இந்த என்னோட 8 கிரவுண்ட் இப்போ கரண்டா ஆப்ரேஷனா இருக்கா, அது எந்த லெவலுக்கு எஃபிஷியன்ட்டா ஃபுல் ஆகுது, வாட் இஸ் an occupancy level right now, what is the revenue I am making, and இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டேன்னா இந்த 8ல இருந்து 16க்கு அடுத்த மார்க்கெட் என்ன, அடுத்து நான் எங்க போனோம், இது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எனக்கு ஃபண்ட் என்ன, இதெல்லாம் தான் என்னோட இமீடியட் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னா my only advice is first find a problem, find a solution, find a customer base and start with one. Everything start with one. புரியுது. அதுக்கப்புறம் பில்ட் பண்ண பாரு. அண்டர்ஸ்டுட். சூப்பர். ஓகே. ஸோ எதுக்குமே வந்து ஓவர் நைட் கிடையாது. ஸோ யூ வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் ஆன் த கோ தான் இதுக்குமே. ஃபர்ஸ்ட் களத்துல புத்தி நீ பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் வந்து 9 to 5 ஜாப்ல கிடையாது. லைக் அந்த ஒரு என்ன சொல்றது, நீ களத்துல குதிச்சு யூ வில் ஃபிகர் அவுட் அப்படின்றது சரிமா. அந்த நீ தண்ணியில குதிச்சாதான் ஸ்விம்மிங் கத்துப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து 9 to 5 ஜாப்ல ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேர். which is I don't know if it's a good thing or a bad thing. லைக் உனக்கு ஒரு செட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டே 1லேருந்தே இதுதான் நீ பண்ணணும், இதுதான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்கள். அந்த ஒரு செட்
என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு அந்த அன்சர்டனிட்டி கிடையாது. ஓகே இங்கே வந்துட்டோம், இங்கேருந்து எப்படி போகிறது, அந்த யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்னது தான், உன்னோட பாஸ் சொல்கிறான் இந்த மாதம் இதுதான் உனக்கு டார்கெட்டு, ஓகேவா, இவ்வளோ ரெவன்யூ எடுத்துகிட்டு வரணும், இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதம் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் வாட் யூ ஹாவ் டு டூ, யூ டோன்ட் திங்க் ஆன் த கோ in a 9 to 5 job. Most of the time you won't have the freedom to innovate also. உனக்கு அது ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கும். இனோவேட் பண்ணுன்ற தாட் இருக்கும், அது ஒர்க் கூட ஆகலாம் சரியா, பெரிய லெவல் அது பண்ணுறதுக்கு உனக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஏன்னா உன்னோட சுப்பீரியர் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஓகேவா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம், சுப்ரியா ஒத்துக்கலன்னா என்ன, அவங்க பர்சனல் லைஃப் பற்றி என் கேமரா, நீ புதுசாக டேட் பண்ணுறப்பண்ணா இதே சொன்னேன், சுப்ரியா ஒத்துக்க மாட்டேன்னு. சுப்பீரியர் பாஸ், ஓகே ஓகே. பாஸை பொறுத்த வரைக்கும் போன மாதம் நம்ம இது பண்ணோம், ரெவன்யூ வந்துச்சு, எதுக்கு இந்த மாதம் நம்ம மாற்றணும். ஸோ உனக்கு அந்த ஒரு இனோவேட் பண்ணோம், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூ won't get. And obviously in some jobs you do, but not in all the jobs. சூப்பர். ஓகே, அடுத்து வந்து 9 to 5 ஜாபில் இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். நீ நேரம் சொன்னல 9 to 5 ஜாப் கழுவி ஊற்றினல, இதில் ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறேன். நான் கழுவி ஊற்றலை, அதில் இருக்கிற வந்து I do a 9 to 5 job still. கழுவி ஊற்றலை, அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் I'm just saying, that's all. சரி சொல்லு. 9 to 5 ஜாப்னா நீ நிறைய பேர் மீட் பண்ணுவ, உன் ஆஃபீஸில், உன் ஃப்ளோரில், அங்கே இங்கேன்னு. அப்படியா? லைஃப்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், டேட்டிங் லைஃப், பர்சனல் லைஃப்லாம் இருக்கும். கரெக்ட், I agree. See, dating, personal life க்கும் டைம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. லைஃப் ஓகே. Apart from that, you make new friends. உன்னோட colleagues, if you have colleagues a good are not friends. அதுவே ஒரு டாபிக்கா நம்ம பேசணும். colleagues are colleagues, friends are friends. Yes, friends are friends. See, obviously you, நீ சுபம்லாம் எனக்கு closest friends. My colleagues are not going to be as close as you guys are. பட் நீ ஒன்று யோசிச்சு பாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ யூ வில் நீட் டு ஹாவ் அ குட் ரேப்போ வித் தம். அவங்களோட நீ நல்ல ரேப்போவில் இல்லைன்னா நீ யோசிச்சு பாரு, மண்டே டு ஃப்ரைடே 8 மணி நேரம் அவங்க கூட தான் உட்காந்துருக்க. இஃப் யூர் நாட் கம்ஃபர்டபுள் வித் டேட்டிங் பற்றி பேசு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆனால் டேட்டிங்னு பார்த்தோன்னா ஓகே ப்ரோ, யா யூ கெட் த சான்ஸ் டு மீட் பீப்புள். அதுவே ஒரு என்ன சொல்றது, நீ காலேஜ்ல போய் ஒரு போன கம்பெனி அதனால தானே மாத்தினேன், கம்பெனி அழகான பொண்ணுல இருந்தானே மாத்தினேன். லாட்ஸ் இல்லையா, லாட்ஸோ லீட்ஸோ அதெல்லாம் நிறைய அழகான பொண்ணுங்க இருந்தாங்க மச்சான். அதனால தான் 2 வருஷம் இருந்திருக்கு அப்படின்னா வேலைக்கு. நான் வந்து கிரிக்கெட்டுக்காக இருந்தேன், ஓகேவா. ஸோ யா யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு, நீ காலேஜ் போய் கேர்ள்ஸ் மீட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒர்க்கில், இஃப் தேர் ஆர் பீப்புள் இன் யுவர் டீம் அண்ட் ஆல் ஆஃப் தட், தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸ்டார்ட் அப்பில் ஹவு இஸ் இட், ஐ டோன்ட் நோ. நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பேசுகிற மாதிரி தான், பெருசாக கம்பெனியில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, பண்ணால் வந்து பிரச்சனை தான். ஆனால் வெளியில் போய் ஒரு சிஇஓ அப்படின்னு சொன்னால் எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டான் சொல்லிப்பாரு. ஏன்டா கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து மேட்ச் நடத்துறேன்னு அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? அதெல்லாம் நான் சொல்லலை. நீ ஃபர்ஸ்ட் டாபிக் பேசுற மாதிரி தான், டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு, மேட்ரிமோனியல் ஆப்ஸ் இருக்கு, அதுல இருந்து டேட் போடலாம், பிடிக்கலாம். பட் உனக்கு இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்றேன், எனக்கு நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன். ஸ்லைட் அட்வான்டேஜ், ஸ்லைட் அட்வான்டேஜ். அதுவுமே வந்து நீ அங்க கரெக்ட் பர்சன் மீட் பண்ணணும், ஒர்க். நீதான் பொண்ணுங்கெல்லாம் வேற வேலை மாத்திட்டு போயிடுறல, உனக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நான் எங்கடா அவர் மொத்தமா 2 இடத்துல தான்டா வேலையே பார்த்துருக்கேன். எங்க இருந்துடா வேலையை மாத்திட்டு போறது? அகைன் என்ன சொல்றது, you need to meet the right person. சும்மா அட்வைஸ் கொடுத்தாதடா, போதுடா எல்லாரும் தான் ரைட் பர்சன் மீட் பண்ணுவாங்க. போடா அட்வைஸ் இல்லடா. சி உனக்கு ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க, லைக் இல்ல நீ போய் ஒரு பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ற, சரி ஓகேவா, அந்த பொண்ணு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, சரி, பட் உனக்கு எவ்ரிடே யூ வில் ஃபீல் ஆக்வர்ட் அட் யுவர் வொர்க் பிளேஸ். தினம் அவங்கள மீட் பண்ணணும். நீ ஏன்டா உன் ஃப்ளோர்ல இருக்கிற பக்கத்து பொண்ணோட பேசுற? கொஞ்சம் அப்பப்போ வாரம் ஒரு நாள் பேசுற, பக்கத்து ஃப்ளோர்லயா பக்கத்து டீம்ல இருக்கிற பொண்ணோட பேசுறா? எந்த டீம்ல பேசினாலும் ஒரே ஆஃபீஸ்ல தானே இருக்க, கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அது நீ ரொம்ப கேஷுவலா அப்படி கேட்கணும்.
கேஷுவலா எப்படி சொல்லு, கேஷுவலா ஆஃபீஸ்ல மீட் பண்ணும்போது இவ்வளோ ஜாலியா இருக்கு, வெளியில போய் எப்படி மீட் பண்ணலாம், ப்ரெஷர்லாம் இல்லாம வெளியே மீட் பண்ணா எவ்வளோ ஜாலியா இருக்கும் அப்படி கேட்கணும்டா அக்கா. லைன்ஸ் எல்லாம் அப்படியே ரெடியா வச்சிருக்கேன் லைன்ஸ் சொல்றது. அந்த மாதிரி அப்படி கேஷுவலா நீ பரவாயில்லையே இந்த போய் இங்கே இவ்வளோ ஜாலியா பேசுறானே அங்க இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து உங்களுக்குள்ள வெளில ஒரு சான்ஸ் இருக்கு. ஜாப் வந்தா ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டேன், இதுல தெரியுது. அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் உனக்கு அந்த ஸ்கோப் இருக்கு. ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நீ சொன்ன லைன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஓகேவா? டன். சரி, ஃபைனலா லாஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். would you ever do a 9 to 5 job? நானா தெரியல, அதை பற்றி யோசிச்சது இல்லை. பட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதில் எனக்கு ஸ்பேஸ், எனக்கு யோசிக்கிறதுக்கு, ட்ரை பண்ணுறதுக்கு, வாட் எவர் ஃபீல்டு, கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸ், ஐம் நாட் அஃபிலியேட்டட் வித் ஒன் ஃபீல்ட். ஐம் ட்ரைங். இப்போ வந்து எங்கள் அப்பா கம்பெனிக்கு போய் கற்றுட்ருக்கேன், ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், இது பண்ணுறது. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிரிக்கெட், ஃபுல் மெக்கானிக்கல் அண்ட் அதெல்லாம். ஸோ ஆஸ் லாங் as I have the space to try out things, whatever I'm thinking, I will do any job. எனக்கு 9 to 5 இது 9 to 9 ஸ்டார்ட் அப் அப்படிலாம் கிடையாது. எனக்கு மொனாட்டனஸாக ஒரே வேலை. இப்போ ஒரு எக்ஸல் கொடுத்து டெய்லியும் இந்த 500 இதை பேப்பரில் இருக்கிறத எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணு, இல்லை எக்ஸலாக இருக்கிறத அந்த 500 பேர் கால் பண்ணி ஒரே கண்டென்ட் பேச கால் பண்ணி பேசுறது I'll be happy. நான் இப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு 150-200 கால்ஸ் தான் இருப்பேன். உனக்கே தெரியும் எவ்வளோ ஃபோன் கால்ஸில் நான் டெய்லியும் இருப்பேன். அண்ட் எவ்ரி ஃபோன் கால் எனக்கு ஏதோ ஒன்று என்னோட யோசிச்சு பேசுகிற கோல் காலிங் மாதிரி எடுத்து ஹலோ சார் இது நாங்கள் இருக்குது சார், கிரெடிட் கார்டு சார்னா அது என்னால் பண்ண முடியாது. ஐம் நாட் சேயிங் த ஜாப் இஸ் பேட். ஐ கேனாட் டூ அண்ட் ஒன் மொனாட்டனஸ் ஜாப். அதுவும் நான் ஃபஸ்ட்டு 2-3 days பண்ணுவேன். அதில் என்னால் எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு ஐ திங்க். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் இஃப் இட் இஸ் நாட் சேலஞ்சிங் ஃபார் மீ. அப்போ நான் சொன்னதை ஒத்துக்கிறேன். நீ அந்த இன்னோவேட் பண்ணுறது எதுவும் இருக்காது. ஓகே, ஒரு லெவலுக்கு அது ஒத்துக்கலாம். எவ்வளோ பேருக்கு அந்த பசி இருக்காது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹங்கர் அண்ட் யுவர் நீட். அந்த டைமில் கரெக்ட் யுவர் நீட் அப்படின்ற. நைஸ். என் ஃப்ரெண்டெல்லாம் அவன் கோலே வந்து மச்சான் எப்படியே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டா போதும், ரயில்வேஸ் ஜாப் கிடச்சிருச்சுன்னா மந்த்லி 70,000, சாட்டர்டே சண்டே லீவு, ஒரு புடுங்கல் இருக்காது, ஜாலியாக நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன் என் ஃபேமிலியோட, 70,000 என்னால் வாழ்ந்துக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவனும் இருக்கான். புரியுது. அண்டர்ஸ்டுட். சரி, நீ சொல்லு. இஃப் த ரோல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், வில் யூ எவர் டூ அண்ட் வில் யூ எவர் ஹேவ் அ ஸ்டார்ட் அப் ஆர் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ்? ரைட் நவ் நீ சொன்ன மாதிரி எனக்கு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனோ இல்லை வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஐ ஹவன்ட் எக்ஸ்ப்ளோர்ட் அட் ஆல். பட் டெஃபினட்டாக I would want to do something on my own in the future. I want to figure it out. I want to work for myself. Definitely in the future, I will do something on my own. Like I would not continue doing a 9 to 5 job all my life. Okay. But என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, if you're so desperate for something, desperate is the word. நான் சில இதில் நானே சொல்லியிருப்பேன், you have to sit back and relax and இதுன்னு. பட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் if you're so desperate, எனக்கு இது வேணவே வேணும், இது no other option அப்படின்னு டெஸ்பரேட்டாக ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீ இருக்க பார்க்கும்போதெல்லாம் அது இது பண்ணுறேன்னா யூனிவர்ஸ் வில் அலைன் அண்ட் மேக் இட் ஹேப்பன். ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். நான் நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இட் வில் ஹேப்பன். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஐ நோ See, desperate enough. See, that I agree, bro. If you have that hunger, நீ சொன்னதா அந்த hunger வந்து if you work towards it, 100% it will happen. பசிக்குது, சாப்பிட போகலாமா? Done. Thank you very much மக்களே. பிடிச்சிருந்தா லைக்ஸ், சப்ஸ்கிரைப், கமெண்ட். பிடிக்கலனாலும் வண்டியாக திட்டி போடலாம். நன்றி. தேங்க்யூ.